ஜெயலலிதா அழிவுன்னாங்க, எம்ஜிஆர் அழிச்சிருவேன்னாரு, விஜயகாந்த் அழிச்சிருவேன்னாரு, சீமான் அழிச்சிருவேன்னாரு, வைகோ அழிச்சிருவேன்னாரு. இந்த லிஸ்ட்டில் நீயுமா? நீங்கள் எதிர்ப்பது திரு மு க ஸ்டாலின் அவர்களையோ அல்லது திரு சின்னவர் அவர்களையோ நீங்கள் எதிர்க்கலை. திமுக என்கின்ற கிட்டத்தட்ட 2.5 கோடி பேரை நீங்கள் வந்து எதிர்க்க. எவனை பேசணும், எவனை பேசக்கூடாது. எவனை பேசினா ஆபத்து, எவனை பேசினா ஆபத்து இல்லை. யாரை பேசினா ஆபத்து? நமக்கு சொத்து சுகம் காரு கருன்னு இருக்கு. ஒருத்தனை பேசினோம்னா நாளைக்கு காலையில் ரேடு வந்துடுவான். நீ அவனை பற்றி பேசல. திராவிடம் என்று சொல்லி, பெரியார் என்று சொல்லி, அண்ணா என்று சொல்லி ஏமாற்றக்கூடிய குடும்ப கட்சியான அந்த கட்சி தான் நம்மளுடைய முதல் எதிரி. சாதி மதத்திற்கு வந்து நம்ம வந்து நம்மளுடைய சித்தாந்த எதிரி. சொல்லேன் பாரதிய ஜனதான்னு. என்ன பிரச்சனை? எந்த எதிரியும்லாம் குறி வைக்க தேவையில்லை. நீ உனக்கு எதிரி யாருங்கிறதா ஏன் பிரச்சனை? நான் மக்களுங்க. நீ உனக்கு எதிரி யாருங்கிறதா ஏன் பிரச்சனை? மக்களாக இருக்கக்கூடிய எனக்கு பார்வை ஒன்று. நீ எனக்கு என்ன பண்ண போற? வணக்கம். தமிழக வெற்றி கழக கட்சியினுடைய தலைவர் விஜய் அவர்கள் முதல் மாநாடு போடுறாரு. ஸோ மாநாடு முடிஞ்சு அவருடைய பேச்சுக்கெல்லாம் ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு. கூடவே இன்னொரு விஷயமும் ட்ரெண்டிங் ஆகுது. நீங்கள் போடுற ஒரு ட்வீட், இவங்களுக்குலாம் அரசியல் பண்ணணுமா அப்படின்ற மாதிரியான சில வார்த்தைகளோட போடுறீங்க. என்ன காரணம்? விஜய் அப்படின்னு தப்பான பேசிட்டாரா எதுவும்? இல்லை, அந்த 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 ட்வீட்டே வந்துட்டு நிறைய பேர் கேள்வியாக கேட்கும்போது அவங்க என்ன அதை புரிஞ்சுக்கிட்டாங்கங்கிறதே எனக்கு வருது. இவங்க கூட எல்லாமே அரசியல் பண்ணணும் அப்படி நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்ற மாதிரி வருது. ஆனால் இந்த கிளாரிட்டி ரொம்ப அவசியம். எப்பா உன் கூடவுமா அரசியல் பண்ணணும்? பாவம் அரசியல், பள்ளிக்கூட ஒப்பிப்பு, சினிமா நடிப்பு மற்றும் அதீத ஞாபக சக்தி, வியப்பு, எழுதி கொடுத்தவன் நல்ல வாசிப்பாளன், முடிவு பார்ப்போம். மாடுலேஷனே மாறுதா? எப்பா உன் கூடவுமா அரசியல் பண்ணணும்? பாவம் அரசியல். உன் கூடவுமா அரசியல் பண்ணணும்? ராஜாஜி கூட அரசியல் பண்ணணும், திமுக அழிஞ்சிரும்னாரு. அப்படி சொல்லிகிட்டே போகலாம் லைனாக. ஜெயலலிதா அழிவுன்னாங்க, எம்ஜிஆர் அழிச்சிருவேன்னாரு, விஜயகாந்த் அழிச்சிருவேன்னாரு, சீமான் அழிச்சிருவேன்னாரு, வைகோ அழிச்சிருவேன்னாரு. இந்த லிஸ்ட்டில் நீயுமா? இதுதான் அதோட மீனிங். எப்பா உன் கூடவுமா எங்கள் அரசியலை செய்யணும், அதுதான் மீனிங். அடுத்தது வந்து பாவம் அரசியல். என்னென்னா, பெரும்பாலும் திமுகவை எதிர்த்தவர்கள் திமுக மேலே ஒரு புரிதல் இருக்கும்ல, அந்த புரிதல் இல்லாமல் எதிர்த்தவர்கள். திமுக என்பது ஒரு கட்சி. திமுக என்பதற்கு கொள்கைகள் உள்ளது. திமுக என்பது ஒரு தனி சொத்து. திமுக என்பது தனி தொண்டர்களால் அமைக்கப்பட்டது. திமுக தொண்டர்களுக்கென்று ஒரு தனி கொள்கை உள்ளது. அந்த திமுக தொண்டர்கள் அனைவருமாக சேர்ந்து தலைவர்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். தவிர நீங்கள் எதிர்ப்பது திரு மு க ஸ்டாலின் அவர்களையோ அல்லது திரு சின்னவர் அவர்களையோ நீங்கள் எதிர்க்கலை. திமுக என்கின்ற கிட்டத்தட்ட 2.5 கோடி பேரை நீங்கள் வந்து எதிர்க்கிறீங்க. அது சாதாரணமாக நீங்கள் எல்லாத்தையுமே டபக்குன்னு வெளிப்படையாக பார்த்தீங்கன்னா அப்படி சொல்லிட்டான்லாம் கிடையாது. அந்த 2.5 கோடி பேரில் போஸ் வெங்கட் என்பவனும் ஒருவன். பள்ளிக்கூட ஒப்பிப்பு. ஒரு விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்கிறேன், உங்களை வந்து கட்டி பிடிச்சிட்டு என்னடா ரஞ்சித் எப்படி இருக்க அப்படி, ரஞ்சித் எப்படி இருக்கிறாங்கிறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. இந்த வித்தியாசம்தான் அவர் பேசினது. சினிமா நடிப்பு மற்றும் அதீத ஞாபக சக்தி, எங்கேயுமே நான் பெறலை. எங்கேயுமே அந்த ஒப்பிச்சதில் எந்த விதமான குழப்பமும் இல்லை. ரொம்ப தெளிவாக அப்படியே அடி பட்டுன்னு அடித்தார். விஜய் சாரை வச்சு நம்ம சிங்கிள் ஷாட்டில் ஒரு படமே எடுக்கலாம். ஏன்னா இவ்வளோ ஞாபகம் இருக்கும்போது 2.5 மணி நேரம் ஒரு ஞாபகம் இருக்கும், ஒரு படமே எடுக்கலாம். அது எனக்கு ரொம்ப வியப்பாக இருந்துச்சு, ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. எனக்கெல்லாம் அந்த ஞாபக சக்தி இல்லை. எழுதி கொடுத்தவன் நல்ல வாசிப்பாளன். அதை எழுதி கொடுத்தான்ல, அவன் வந்து ஓரளவுக்கு வெளியில எல்லாம் அறிவு உள்ள, கொஞ்சம் சினிமா அனிமாலாம் தெரிஞ்ச, கொஞ்சம் அரசியல்லாம் தெரிஞ்ச, கொஞ்சம் பின்னாடி அரசியல் முன்னாடி அரசியல் தெரிஞ்ச, அது எல்லாத்தையும் மீறி எவனை பேசணும், எவனை பேசக்கூடாது. எவனை பேசினா ஆபத்து, எவனை பேசினா ஆபத்து இல்லை. யாரை பேசினா ஆபத்து? நமக்கு சொத்து சுகம் காரு கருன்னு இருக்கு. ஒருத்தனை பேசினோம்னா நாளைக்கு காலையில் ரேடு வந்துடுவான். நீ அவனை பற்றி பேசல. ஓகேங்களா? இன்னொருத்தனை பற்றி பேசினா ஒரு பிரச்சனை இருக்குது. என்னன்னா, நாளைக்கு எவ்வளோ பேர் விமர்சனம் பண்ணுறான். நம்ம நாளைக்கு ஒருத்தனை பிடிச்சி தான் தொங்கி அரசியல் பண்ணி ஆகணும். ஒருத்தன் தான் இருக்கான், அதிக வாக்கு வங்கியோடு இருக்கான், அவன் கூட போய் நின்றுக்கிட்டோம்னா சேஃபு. அவனை பற்றியும் பேசக்கூடாது. இப்போ யாரை பற்றி பேசுகிறது? நம்மளை அவன் கூப்பிட மாட்டான், ஏற்கனவே நல்லாட்சி பண்ணிகிட்டு இருக்கான். ஓகேங்களா? இப்போ நம்ம அவனை மட்டும்தான் எதுக்க முடியும். இவ்வளவுதான். இப்போ இதுதான் இதுக்குள்ள இருக்கு. பார்ப்போம் அப்படின்னு முடிச்சிட்டேன் நான். பார்ப்போம். அரசியலில் நான் ஒன்று சொல்லுவேன், நீங்கள் ஒன்று சொல்லுவீங்க, நடக்கிறது வித்தியாசமாக இருக்கும்.
நான் கிட்டத்தட்ட ரஜினி சார் அரசியலுக்கு வந்துருவாருன்னு சொல்லிட்டே இருக்கும்போது பழைய இன்டர்வியூ எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். ரஜினி சார் அரசியலுக்கு வரவே மாட்டார்னா அடித்து சத்தியம்லாம் பண்ணியிருப்பேன். நீங்கள் ஆமாம் ஆமாம். அதே இதில் விஜய் வருவாரான்னு கேட்டிருப்பேன். வருவார்னு சொல்லியிருப்பேன். ஓகே. இப்போ என்ன புரிதல் அது? அரசியல் கண்ணோட்டம் என்பது நான் வந்து நாளைக்கு இந்த சபையில் அப்படியே முதலமைச்சராக நடக்கணும், அப்படியே நான் கையாட்டினா 1,00,000 பேர், அதெல்லாம் இல்லை. அங்கே ஒருத்தன் கஷ்டப்படுறான், அவனுக்கு எப்படியாவது சோறு கிடச்சிடணும். அந்த லாஸ்ட்டில் ஒரு சின்ன ஒரு அடக்குமுறை பிரச்சனை இருக்குது, சாதி அமைப்புகளை போட்டு அமுக்குறாங்க, எப்படியாவது உள்ளே பூந்து அவங்களுக்கு நல்ல வாழ்க்கையை கொடுத்துடணும். அங்கே வந்து துப்பாக்கியை தூக்கி சுட்டுவிட்டாங்க ஒரு 4 குடும்பத்தை. அந்த 4 குடும்பத்தில் 2 பேருக்கு வேலை இருக்கு, 2 பேருக்கு வேலை, எப்படியாவது இவங்களுக்கு வேலை வாங்கி கொடுத்துடணும். நாளைக்கு இந்த தமிழ்நாட்டில் திரும்பின பக்கம்லாம் அப்படியே சும்மா நான் இந்த நாட்டை எப்படி வச்சுக்க போகிறேன் பார். இதுதான் வந்து தலைவனா. இப்போ இந்த சினிமாவில் நடிக்க வரும்போது நம்ம சில பேர்கிட்ட நான் கேள்வி கேட்பேன், என்னடா அப்புறம் சினிமாவுக்கு வந்து அண்ணே இந்த கோடம்பாக்கத்தில் நான் இறங்கும் போது என்னை பார்த்து எல்லாம் கையெல்லாம் அப்புறம் ஆட்டட்டும்டா, சினிமாவில் என்னவாக போகிறேன்? அது தான் அதை யோசிச்சுட்டு இருக்கேன். டே நீ இன்னும் சினிமாவில் என்னவாக போகிறேன்னே யோசிக்கலை, ஆனால் எல்லாரும் கையாட்டுறதுக்கு நீ தயாராகிட்ட இருக்குது இல்லைங்களா? நான் என்ன சொல்கிறேன், ஒரு மேடையில் ஏறி பேசும் பொழுது அன்பார்ந்த பெரியவர்களே தாய்மார்களே நான் வந்திருக்கிறேன், இங்கே வந்து திமுகன்னு ஒருத்தவங்க கட்சி நடத்திட்டு இருக்கிறாங்க, போல்டா அதிமுகன்னு ஒருத்தவங்க அரசியல் நடத்திட்டு இருக்காங்க, பாரதிய ஜனதான்னு சொல்லிட்டு சாதி மத பிளவுகளோட சொல்ல பேரை சொல்ல நான் மறைமுகமாக சொல்லி, என்ன மறைமுகமாக, திராவிடம் என்று சொல்லி, பெரியார் என்று சொல்லி, அண்ணா என்று சொல்லி ஏமாற்றக்கூடிய குடும்ப கட்சியான அந்த கட்சி தான் நம்மளுடைய முதல் எதிரி. சாதி மதத்திற்கு வந்து நம்ம வந்து நம்மளுடைய சித்தாந்த எதிரி. சொல்லேன் பாரதிய ஜனதான்னு, என்ன பிரச்சனை? கட்சி பேர் மட்டும் ஒரு ஏன் சொல்றது இல்லைன்னு கேட்குறேன். ஏன் சொல்லலை? என்ன பிரச்சனை? மாநாடுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. மாநாடுங்கிறது என்னன்னா நான் யார், அதுதான் மாநாடு. அதை சொல்லியிருக்கணும். அப்புறம் எடுத்தோடனே லஞ்சம் ஊழலுங்கிறீங்க. சமீபத்தில் லஞ்சம் ஊழல் என்று அரெஸ்ட் பண்ணப்பட்டவர்கள் யார்? லஞ்சம் ஊழலை நீங்கள் எங்கேயாச்சும் கேஸ் போட்டிருக்கீங்களா? தாவேக்காங்கிற ஒரு கட்சியை சேர்ந்த வழக்கறிஞர்கள் இந்த இடத்துல லஞ்சம் வாங்கினதான் நாங்கள் பிடிச்சிட்டோம், அதை நாங்கள் போய் இத்தனை ஆதாரங்களை வைத்திருக்கிறோம், அதனால் இந்த மினிஸ்டர் மேலே நாங்கள் வந்து லஞ்ச ஊழலில் கேஸ் பதிவு பண்ணியிருக்கோம், இருக்கா? நீங்கள் எப்படி ஒரு மாநாட்டில் போய் புதுப்படியாக லஞ்சம் ஊழல்னு சொல்லிடுவீங்களா? தப்பு இல்லையா அது? சரி, ஓகே, லஞ்சம் ஊழலுக்கு நீங்கள் எதிரானவங்களா? அப்புறம் எதுக்கு நீங்கள் அதிமுகவோட போயிட்டு ஓட்டு கேட்டீங்க? அதிமுகவை அந்த அம்மா ஜெயிலில் போய் இருந்துச்சு, என்ன எதிர்ப்பு குரல் கொடுத்தீங்க? நான் வாக்களிப்பதற்காக சொன்னேன், இந்த அம்மா இன்னைக்கு இது தப்பு பண்ணிருச்சு, என்னன்னா தண்டனையே வாங்கிருச்சு, அம்மா ஜெயிலில் இருக்கு, நான் அதிமுகவுக்கு எதிரி, இனிமேல் அதிமுக சொன்னீங்களா? என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அன்னைக்கு? என்ன பயம்? தலைவான்னு வச்சிங்க, கீழே டைம் டு லீடுன்னு வச்சிங்க, என்ன பண்ணீங்க? ஒரு பேனர் வைக்க முடிஞ்சுச்சு அவங்களால? படமே 10 நாள் கழிச்சு தான் இன்னைக்கு பேசுனீங்களா மாநாட்டில்? மாநாட்டில் சொல்லுங்க, நான் எதுக்கு அரசியலுக்கு வந்தேன், அப்படிதான் நான் ஒரு படம் நடித்தேன், டைம் டு லீடுன்னு போட்டேன், அதிமுகவை சேர்ந்தவர்கள் பேனர்லாம் கிழிச்சு போட்டாங்க, அவர்களுக்கு எதிராக அரசியல் நடத்துறேன்னு சொல்லுங்க. ஏங்க உண்மையெல்லாம் விட்டுட்டு நீங்கள் என்னங்க வந்து மாநாட்டில் பேசிட்டு இருக்கீங்க? உண்மையை அப்புறம் விட்டுட்டீங்க. பாரதிய ஜனதா அரசு நீட்டுக்கு எதிராக செயல்படுகிறது, நான் நீட்டு வேணான்னு போராடுவேன், நான் அந்த பாரதிய ஜனதாவை எதிர்ப்பேன், ஏன் சொல்லலை? புரியுதுங்களா உங்களுக்கு? புதிய கல்விக் கொள்கை எனக்கு எதிரானது, நான் பாரதிய ஜனதாவை எதிர்ப்பேன், சொல்லுங்க. புதிய கல்விக் கொள்கை வேணான்னு ஒரு அறிக்கை கொடுத்தாரு நினைக்கிறேன். அறிக்கை கொடுத்தாரு. ஏங்க மாநாடு தானங்க அதுக்கான இடம். விட்டுட்டு நீங்கள் பேசுனது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சினிமா பஞ்சு டைலாக்காக இருக்கும். அது அது மக்கள் ஒன்றும் முட்டாள் கிடையாது. அவங்க வந்து ஏங்க நான் இப்போவும் சொல்கிறேன், அந்த பேச்சை ரசித்தாயா? நான் ரசித்த மாதிரி வேறு எவனுமே ரசிச்சிருக்க மாட்டான். எதுக்கு அது? எனக்கு ரஞ்சித் வந்து நானும் ரஞ்சித்தும் பேசிக்கிட்டு இருக்கோம், ரஞ்சித் பிரமாதமாக பேசினார், பிரயோஜனம்? ரஞ்சித் களமாடினாரா? ரஞ்சித் நீட் தேர்வுக்காக வந்து ஷூட்டிங்கை விட்டுட்டு வந்து 15 நாள் ரோட்டில் உட்காந்தாரா? தமிழகத்தில் எத்தனையோ பிரச்சனைகள் நடந்தது அன்று வந்தாரா? வெள்ளக்காடாக கிடந்துச்சு அன்றை போட்டு எடுத்து போனாரா? வெள்ளக்காடாக கிடக்கும்போது உங்கள்ட்ட ரசிகன் மன்றம் இல்லையா? ரசிகன் மன்றம் இருந்துச்சுல்ல? இருந்தது. ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தீங்களா? என் ரசிக பெருமக்களே எல்லாம் கிளம்பு, தமிழகத்தில் ஒருத்தன் சிரமப்பட சொன்னீங்களா? என்ன பிரச்சனை? நீங்க சொல்ற மாதிரி அவர் நீட் தேர்வில் பாட அனிதா வீட்டுக்கு போறாரு, போறாரு அங்கேயும். நான் கேட்பது, பாரதிய ஜனதாவுக்கு எதிரான போராட்டத்தை செய்தீர்களா? சீமான் பண்ணார், விசிகா பண்ணுச்சு, திமுக பண்ணுச்சு, ஏன் அதிமுகவே பேச்சு. புரியுதுங்களா? சரி, நீங்கள் அப்போலாம் நான் அரசியல் செய்யவில்லை, நான் வெறும் ரசிகர் மன்றம் தான் வச்சுருந்தேன். ஓகே, சூப்பர், இப்போ பேசுங்க. அதான் வந்துட்டீங்கல்ல, மாநாடு வரைக்கும் வந்துட்டீங்கல்ல, மாநாட்டில் சொல்லுங்கள், ஏன் சொல்லலை? இல்லை, நீங்கள் சொல்கிறத பார்த்தா அவங்க மறைமுகமாக அதிமுக கூட்டணி குறி வைக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? அதான் சொல்லு, செல்ஃபிஷ் பொலிட்டிக்ஸ், ஒரு சுயநல அரசியல். என்ன கேட்டால் பொதுநல அரசியலை மக்கள் விரும்புவார்கள்.
சீமானுக்கு இன்றைக்கி வந்து 1% 2% ஓட்டு அதிகமாகிட்டே போகுதுன்னா என்ன காரணம்? இன்னைக்கு வரைக்கும் அவர் மேல் பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகள், பல்வேறு விதமான கொள்கை மாறி மாறி பேசுகிறாரு, பிளர் என்னென்னமோலாம் இருக்கு. இருந்தாலும் ஓட்டு வங்கி மட்டும் அதிகரிச்சு எங்கே ஏன் போகுது? உங்ககிட்ட ஒரு குறைந்தபட்ச நேர்மைக்கு இங்கே ஒரு பெரிய மரியாதை இருக்குது மக்கள்கிட்ட. இன்னைக்கு இலங்கையில் அனுரகுமாரை வந்து ஜனாதிபதியாக இருக்கார். ஏற்கனவே அவர் பண்டாரநாயக்க காலிலேருந்து இங்கே ஒரு பெரிய அரசியல் இருக்குது. அந்த பண்டாரநாயக்க காலத்தில் இதே இடதுசாரி கட்சிகள் போராட்டங்களை அனௌன்ஸ் பண்ணுது. 1970 அந்த 69 75க்குள்ளே கிளர்ச்சியாளர்களாக மாறுறாங்க இடதுசாரிகள். என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க அந்த ராபின்ஹுட் முறையை பயன்படுத்துகிறாங்க. பயன்படுத்தி மாணவர்கள்லாம் இறங்கி துணியை மூஞ்சில் கட்டு பணக்காரர்களை அடிப்பது, அவங்கள்டேருந்து பொருள்களை பிடுங்குவது, ஏழைகள்கிட்ட கொடுப்பதுன்னு ஆரம்பிச்சிட்டாங்க. பெரிய புரட்சி. அச்சா 80,000 பேர் சுட்டுக் கொண்டான், 80,000 மாணவர்களை சுட்டுக் கொண்டார். நம்ம இலங்கையில் இருக்கக்கூடிய சிங்களவர்கள் வந்து தமிழர்களுக்கு எதிராக இருக்கிறாங்க ஒரு கூற்று மட்டும்தான் நமக்கு தெரியும். அவங்க இலங்கையில் இருக்கக்கூடிய சிங்களவர்களுக்கு எதிரானவர்கள் தான் அவங்களுக்குள்ளே ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. அவங்க தமிழர்களே 3 வகையாக பார்ப்பான். மலைவாழ ஒருத்தனை பார்ப்பான், முஸ்லீம் தமிழர் ஒருத்தன் பார்ப்பான், யாழ்ப்பாண தமிழன் ஒருத்தன் பார்ப்பான், இந்தியாவும் சொல்லிவனை பார்ப்பான். இப்போ நான் ஏன் இந்த அரசியலுக்கு போகிறேன்னு கேட்டுறாதீங்க. இப்போ அதற்கு பிறகு ஒரு கிளர்ச்சியில் 15,000 மாணவர்கள் சுட்டுக் கொல்லப்படுகிறார்கள். நான் சொல்வது எல்லாம் 70 வருஷத்துக்கு முன்னாடி. ஓகே. ஆனால் இந்த இடதுசாரிகள் இன்னைக்கு வரைக்கும் அரசியல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. கடைசியாக திரு ராஜபக்சே அவர்கள் ஜனாதிபதியாக வரும் பொழுது இதே அனுரகுமாரை நிற்கிறாரு, 4% தான் ஓட்டு வாங்குறாரு. ஓகேங்களா? இப்போ 2024 ஜனாதிபதி தேர்தல் நடக்குது. 70 வருட காத்திருப்பு யாருக்கு? இடதுசாரிகளுக்கு 70 வருட காத்திருப்புக்கு பிறகு அவங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அதிகபட்ச வாக்குகளை போட்டான் மக்கள். யாருக்கு போட்டான்? அனுரகுமாருக்கு போட்டான். ஏன் போட்டான்? அவனுடைய 70 வருட காத்திருப்பு. அவன் கொள்கையை கவனிச்சுக்கிட்டே வரான். வரும் பொழுது இங்கே இருக்கக்கூடிய பெரிய பெரிய கட்சிகள் இங்கே இருக்குது. எல்லா தலைவர்களையும் தூக்கி வீசிட்டு ஜனாதிபதியை தூக்கி கொண்டு வந்து அனுரவை உட்கார வச்சான். இந்த இன்பிட்வீன் பொலிட்டிக்ஸில் என்ன இருந்துச்சு? ஒருத்தன் தன் போராட்டத்தை 70 வருஷமாக நிப்பாட்டவே இல்லை. எல்லா பிரச்சனைகளையும் போய் நின்னா பேசினான். அப்போ இலங்கை மக்கள் முட்டாள்களா? என்ன அழகாக தூக்கிட்டு வந்தால் அந்த ஒருத்தனை உட்கார வச்சான். இப்போ அந்த அரசியல்வாதிகிட்ட என்ன குறைந்தபட்ச நேர்மை? அந்த குறைந்தபட்ச நேர்மை உங்ககிட்ட இருக்கா? நீங்கள் காத்திருப்பீங்களா? நீங்கள் வந்து இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் பரவாயில்ல, நான் கதர் வேஷ்டியும் கதர் சட்டையும் கட்டிக்கிட்டு இந்த மக்களுக்காக போராடுவேன். இந்த ஒரு வார்த்தை போதுங்க மாநாட்டுக்கு இவ்வளோ கதையெல்லாம் தேவையில்லை. நீ எந்த எதிரியும்லாம் குறி வைக்க தேவையில்லை. நீ உனக்கு எதிரி யாருங்கிறதா ஏன் பிரச்சனை? நான் மக்களுங்க, நீ உனக்கு எதிரி யாருங்கிறதா ஏன் பிரச்சனை? மக்களாக இருக்கக்கூடிய எனக்கு பார்வையை ஒன்று, நீ எனக்கு என்ன பண்ண போகிற? அவன் வந்தான், பசி பிணி இருக்காதுங்க, லஞ்ச லாவணியும் சுத்தமாக இருக்காதுங்க, அதிகார துஷ்பிரயோகம் பண்ண முடியாதுங்க, 24 உங்களுக்காக ஒரு தலைவனை வந்து நிற்பேங்கன்னுட்டு. இதுதான் உண்மையிலே தலைவர்கள் மக்கள் மேல் வச்சுருக்கக்கூடிய பாசம். இதை எல்லா கட்சிகளும் கொள்கைகளாக வச்சுருக்கு, சொல்லுது. இன்பிட்வீன் இருக்க சமுதாய சிக்கல்களையெல்லாம் அது போராடுது, வந்துட்டு இருக்கு. அந்த மாதிரி போல்டாக பேசிட்டு போக வேண்டியது தானே. புரியுதுங்களா? அது என்ன ஒற்றை கட்சியை குறிவைப்பது? திமுக மட்டும் தான் டார்கெட் பண்ணி அதுதான். ஸோ அப்படி இருக்கும் பொழுது அந்த ஒற்றை கட்சியை குறிவைத்து பேசக்கூடிய ஒருவருக்கு நான் கேட்டது ஒன்று தான். நான் ராஜாஜியோடு அரசியல் செய்தேன். நான் சொல்றது நான் அல்ல, நான் திமுக காரன். அந்த நான் உன்னோடும் அரசியல் செய்ய வேண்டுமா? அவ்வளவு. இந்த புரிதல் எப்படி இருக்கோ, எப்படி எடுத்துக்கிறீங்களோ அவங்கவுங்க எடுத்துக்கிறத பொறுத்து. ரொம்ப நன்றி. அரசியல் வரைக்கும் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிட்டீங்க. ஸோ கங்குவா திரைப்படம் வெற்றி அடையணும், நீங்களும் இந்த மாதிரி நிறைய படங்கள் பண்ணணும், நல்லா கேப்சர் பண்ணணும் அப்படின்னு எங்கள் டீம் சார்பாக வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி. தேங்க்யூ.